ஸோ ஐஎஸ் தர்ஷன் இப்போ பார்க்க போகிற படம் வந்து ரெட்ரோ பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து சூர்யா சார் படம் மிஸ் போகாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஏமாற்றம் தான் இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக அந்த சூர்யா சாருக்கு உள்ள ஃபீலே உங்களுக்கு வராதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு புது ஆக்டர் அந்த அறிமுக நாயகர்லாம் பூந்து விளையாடுவாரு தெரியுமா, அது மாதிரி பூந்து விளையாட மாதிரி இருக்கும் இந்த படம். சொம்படிக்கல, எக்ஸாகரேட் பண்ணல. எனக்கு உண்மையிலே படம் பிடிச்சிருந்துச்சு. ஒரு வியர்டான ஃபீலிங்கு. வியர்டுன்னு சொல்ல முடியாது. இது எப்படின்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் படம். பாசிட்டிவாக சொல்லணும் அதுதான். ஸோ கேசி படமாக இருந்துச்சா, கேஎஸ் படமாக இருந்துச்சா அப்படின்னா கேஎஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் அந்த டோன் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இவன் இந்த மாதிரி தான் படம் இருப்பான். ஏன்னா வந்து அனைத்து பிறப்புக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்டா அப்படிங்கிற மாதிரி எங்கிட்டாவது போய் முடிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படமே இருக்கும். ஆனால் கொஞ்சம் வில்டேஜ் டச் இருக்கும், கொஞ்சம் மித்தாலஜிக்கல் டச் இருக்கும். அதையும் தாண்டி வந்து படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே. ஸோ ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதி ஜார்ஜ் இருக்காங்க. ஜோதி ஜார்ஜ் வந்து தத்தெடுத்து வளர்க்குற பையன் தான் வந்து நம்ம சூர்யா சார். சரிங்களா? அந்த சூர்யா சார் எப்படி அங்கே வந்திருப்பாதுன்றதா வந்து பின்னொரு காலத்தில் கதையாக வரும் உங்களுக்கு. பின்னொரு காலத்துல இந்த செகண்ட் ஆஃப்ல ஒரு கதையா அது ஸோ தத்தெடுத்து வளர்த்துட்டு வருவார். சரிங்களா? இந்த தமிழில் ஒரு ஒரு 10 வயசு இருக்கப்போ வந்து அவங்க அம்மா வந்து இறந்து போயிடுவாங்க. சரிங்களா? இவன் அப்படியே காசு தொலைச்சு வந்தெல்லாம் நினைக்கும் போது நம்ம அது வந்து அப்பாக்கா டோஜிஸாக்கா எங்கள் பாசா சண்டை போட்டுருப்பாப்ப. சண்டை போட்டுட்டு பரவாயில்லடா, எனக்கு ரொம்ப சண்டை போட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, நீதாண்டா இரும்பு கை அப்படின்னு சொல்லிட்டு அடியாளருக்கு சம்பளம் மிச்சமேன்னு சொல்லிட்டு வளர்க்க ஆரம்பிப்பாரு. ஸோ அவர் வளர்ந்து பெரிய ஆள் ஆயிடுவார். சரிங்களா? ஸோ பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் இவருக்கு வந்து சின்ன வயசுல பொண்ணு பிடிச்சி போயிடும். நம்ம அதுக்கு வந்து சிரிப்புங்கிறது ஹிஸ்ட்ரியிலே கிடையாது. சரிங்களா? ஜீலே கிடையாதுடா உனக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கப்ப அந்த பொண்ணு சிரிச்சு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். யாரெல்லாம் பூஜா ஆகிட்டு பூஜா இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படின்னா வந்து ஆமாம் எஸ். இந்த மோமுடி படம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் தான் இருந்துச்சே தவிர ரொம்ப ஒரு புது வகைன்னு சொல்ல முடியாது. ஏன் இப்படி ஏன்னா ஒரு கேட்டு ஃப்ரெஷ்ஷாக சொல்கிறேன்னா கருணாகரன் உள்ள உழுந்து கமெடி பண்ணியிருப்பாரு. யார் இந்த புது பையன் இவ்வளோ கஷ்டப்படுறானே, இவ்வளோ மிளக்கிறானே ஒரு படத்துக்காகங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஆனால் படம் செம்ம சூப்பராக இருக்கும். செம்ம இரேசிஸாக போகும். ஓகே. கதைக்குள்ள போயிடும். ஸோ கதைக்குள்ள போகும்போது இந்த மாதிரி இப்போ பார்த்தோன்னே பற்றிக்கும். இப்போ நீ அவன் தானே, நீ ஆமாங்க நான் அவன் தான் சொல்லிட்டு பார்த்தான்னு பிடிச்சி போயிடும். நீ கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்குவார். கல்யாணம் பண்ணுற மாதிரி சொல்லிடுவார், நான் இனிமேல் இந்த வன்முறையெல்லாம் பண்ண மாட்டேன், எங்கள் அப்பாவோட வெளியே வந்துடுறேன், உன்னை கல்யாணம் வந்து நம்ம ஜாலியாக போய் எங்கேயா தனி உலகத்தில் ஃப்ரெஷ்ஷாக வரலாம்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருப்பாரு. உடனே அந்த பொண்ணு இதை நம்பி சரி வாரம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிடுவாங்க. பார்த்தா நம்மால் என்ன வருவாப்புல, நான் மட்டும் உத்தமனானா பத்தாது, என் வளர்ப்பு தந்தையும் உத்தமனாயான்னு சொல்லிட்டு அவர் உத்தமனாருக்கா சில வேலையை பார்த்து விட்டுருப்பாரு. என்ன அப்படின்னா இவங்க சில ஸ்மக்லிங் பிஸ்னஸ் பண்ணிருப்பாங்க தங்க மீன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தங்க மீன் என்ன அப்படின்னா வந்து அதுதான் ஒரு சர்ப்ரைஸ். அது கிளைமேக்ஸை பார்ப்போம். ஸோ அதனால என்ன ஒன்று அதை போல ஷிப்மெண்ட் அனுப்பாமல் அதை ஒழிச்சு வச்சிருவாப்ல. பல கோடி ரூபா பிஸ்னஸ் இடாது, எதுக்கு பொலிட்டிஷியன்ஸ் எல்லாருக்கும் அது முக்கியம் இல்லாது, நீ இப்போ அதை எடுத்து ஒழிச்சப்போ கொடுத்துட்றா அப்படின்னு அதெல்லாம் முடியாது. அப்போ பொண்டாடிட்டு கூட கொடுத்துருவீல, பொண்டாடித்துக்கு போறிய அப்படி கல்யாணத்தன்னைக்கு கல்யாணம் நடக்கிட்டு இவங்க சைடில் இந்த காமெடிலாம் பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு வெட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கையை வெட்டிடுவாப்ல. ஸோ இதில் ஜெயிலுக்கு போயிடுவார். பூஜாண்டி வந்து கோச்சிட்டு ஊரை விட்டு போயிடுவாங்க. இதுக்கு மேலே ஒரு இடம் மண்ணு கட்ட முடியாதுராடு. இதில் என்ன பொறுமைனா அந்த பொண்ணு யதார்த்தமாக போயிருக்கும். இவங்க அந்த பிள்ளையை மிரட்டி தங்க மீன் வாங்குறக்கா அந்த பிள்ளை இவையை தேடிட்டு இருப்பாங்க. நம்ம ஜெயிலுக்குள்ள பார்ப்ப இப்படியோ ஒரு 5 வருஷம் போயிடும். 5 வருஷம் கழிச்சு அந்த பூஜாண்டி எங்கே இருக்கான்னு தெரிய வந்தோடனே இதுதான் தப்பிக்கிறதுக்கான சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் தப்பிச்சு வந்து அவர் எங்கே போகிறாரு, இதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு, அந்த இடத்துக்கு இவருக்கு எந்த மாதிரியான சம்மந்தம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு தஸ் ஆஃப் இவர்ஸ் தான் வந்து மீதிக்கப்படும். பூஜாண்டிய மனசை வென்றாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அதுக்காக முயற்சித்து போவார். கடைசியில் அவருக்கு என்ன வந்து விடிஞ்சு அப்படிங்கிறது வந்து சூப்பராக போகும். எனக்கு உண்மையிலே படம் அவ்வளோ சூப்பராக செம்ம மாசாக போச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சான்ஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி படம் தான் வரது ரேர் தான். நீங்கள் 4 பேர்ட்ட கேட்டு மொக்கத்தனமாக ஏதாவது ஒன்று எடுத்துட்டேன்னு சொன்னாங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. போல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இணைய மாதிரி எனக்கே பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். நான் அவ்வளோ மட்டமாக பார்ப்பேன் படத்தை. எனக்கு உண்மையில படம் ரொம்ப சூப்பராக ரொம்ப பிடிச்சிருச்சு. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதே மாதிரி நினைவில் வந்து பார்க்குறது வரைக்கும் தரவாய்.